செகண்ட் நாலு பேர் கவர் இருக்குண்ணா கவர் எடுத்துங்க அப்படி 4 ரூபாய் பிரிங்க சும்மா நான் நிக்க வச்சு போறேன் சதீஷே நிக்க வச்சு போறா அப்படி சொன்னா நீ சந்தோஷப்படுன்னு சொல்லி சும்மா சொல்றான் உண்மைதான் இல்ல இது என்னப்பா 8 மணிக்கு லாஸ்ட் நான் வீட்டுக்கு போட்டியா லாஸ்ட் ட்ரெயின் போல போன் உள்ள வந்துச்சு சீலா அது 1000 ரூபாய் இது 1000 ரூபாய் 2500 ரூபாய் 3500 ரூபாய் 5700 ரூபாய் 4200 ரூபாய் நான் உனக்கு எவ்வளோ நான் மொத்தம் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு 300 கொடுத்தா போதும்பா 4700 200 எனக்கு ஒரு 1500 4500 மொத்தமாக சேர்த்து தான் கணக்கு போட்டுக்கிறேன் 4500 ரூபா அங்கே எவ்வளோன்னு தெரியல பாக்ஸ் வச்சுன்னா ஒரு பாக்ஸ் ஏதோ ஒரு 300 ரூபா வருமா ஆமாம் 1800 ரூபா போட்டு ஒரு 200 ரூபா நான் புக் பண்ணிட்டேன்ல நீங்கள் புக் பண்ணிட்டேன் அது அந்த டீலு ஆர்டர்னா காசு வாங்காமல் இருக்கணும் ஆனால் கீழே எதுவும் இங்கே வந்து வாயில் ஒரு கணக்கு போடுவேன் நல்லா இருக்குதான் கேமரா மழை நேற்று அடி போடுவீங்களா அது வேலைக்கு போகணா அது வேலைக்கு போக மாட்டாரு இப்பயே குளிர்னு போயிட்டாரு அப்போ மழை நான் வீட்டுக்கு போகிறேன் போலியா ஸ்பீட் வரல பாருங்க ஸ்பீடு கேட்குறீங்க பங்கு இல்லை தலை மட்டும் தான் இல்லை ஒன்றும் வால் பக்கம் அப்படியே இருக்கியா சாக்ஸ் ஒன்று போட்டுக்கோ இல்லை வால் பக்கம் வேலை இல்லைங்களா எந்த வீட்டில் பார்க்கறியா இன்னைக்கு போகிற கரெக்டாக வீட்டுக்கு என்னண்ணா புரியல மீன் அடிக்கலாம் மாட்டல ஒன்றுமே ஆகாது மீன் பக்காவாக இருக்கு பண்ணிட்டு இருக்கான் என்னைக்கு சொல்லுது உண்மையில வரேன்னு பார்க்கறதுனா அதே பேரு பேரு இப்போ அதே பேர் ரீசனு என்னை விட்டு போகாத அண்ணா பயப்படுங்கண்ணா ரொம்ப
அதெல்லாம் சிரிதா போல பாரு காமெடிக்கு என்னன்னா நீங்க என்ன காமெடி பண்ணீங்கன்னு தெரியல. நான் மீன் வச்சிருக்கேன் எனக்கு காமெடி அப்ப பண்ணுறேன். சொல்வதெல்லாம் உண்மையில கலந்துலாம் சொல்றா பாருங்களா. அப்போ கூட உண்மை சாப்பிடலாம். சொல்வதெல்லாம் உண்மையே மொத்த நாள் உண்மையை பார்க்கறேன்னா அதுல கூட முக்கியமான கண்டென்ட் தான் எடுப்பாங்க. ஆமா மெயினா வச்சு பாதி பேர் போய் தான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது நம்ம இதை கொத்தி நம்ம டிவி போல ரெடி பண்ணி வச்சுருவா சைட்டில் நிற்கிறதுனா கரெக்டாக நிற்கிறீங்க. நான் கூற கை தான் உங்களுக்கு சைட்ல பறந்தாம அவுட் போடுது. பட்டாசு பாக்ஸ்லாம் வாங்கிட்டேனா வாங்கி எப்பயே போயிடுச்சு. தெரியல இன்னும் வீட்டில் போனாலும் தெரியும். நீ லூசு மாதிரி பண்ற சொன்னேன். மொத்தமே 2 தான் சொன்னா நான் வீட்டில் யாருக்காவது குலகுமார் வாங்கிக்கலாம். யாரு குலகுமார் எல்லாரும் சொல்லிட்டு குலகுமார் வாங்கிட்டேன். குலகுமார் வீட்டுக்கு பாக்ஸ் இருக்கு 42 ஐட்டம் 1000 பெருசா 42 ஐட்டமா குறையாம எப்படியோ ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு எனக்கு 44 சைஸ் கேட்டேன். டபுள் சட்டனே ஆமாம் நானே டபுள் எக்ஸ் 44 சைஸ் எப்படி டபுள் எக்ஸா நீ 40 நான் உங்களுக்கு சைஸு 40 சைஸ் இருக்கு சைஸ் எல்லாம் 40 சிக்கன் ஒயிட் கலர் ஃபுல் கை போடல சட்டை ஃபுல் கை போடு போடு எல்லாரும் ஃபுல் கை ஒயிட் சட்டை சிக்கன் போடுறாங்க கலர் பயங்கரமாக எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் அந்த கலர் மீன் அண்ணன் மொத்தம் 5 பேருக்கா 1 விஜய் ராஜா 2 அவர் 3 துரன் 4 வடிவல் தக்க 5 விஜய் 6 மற்றவங்களாம் கோச்சிங் பண்ணாங்களா ஏன் புதுப்புல நின்றுங்க ஒரு 6 பேர் அவர் முக்கியமான யாராச்சும் வரணுமா விஜய் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை உன்னால தர விஜய் நீ தான் வந்து நல்லா பேசுங்க சாப்பிட மாட்டாங்க குடிப்பாங்க விஜய் கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. நான் தான் சொல்லண்ணா இவ்வளோ பெரிய மீனை இப்போதான் 10-11 நிமிஷம் மேலே ஆகிடும் போல. பங்கியா இது நீங்க பங்கு வந்து 4 இடம் வந்து கட்டை வந்து அகலையா இது கேட்டுங்க. கலையை ஒன்றும் வரலக்கா சாட்சிலாம் முக்கியம் இல்லை. அதுக்காக தான் நான் ஒன்றும் சொல்ல. நீ சொல்லு அது சொல்லு வேற எதாவது சொல்லு. வாட்டம் தான் உனக்குன்னா ஆயாங்க குழம்பு கொடுப்பாங்க. நைனி வந்துட்டாரு கூட சிங்கம் ஒண்ணு கூறப்பட்டது தண்ணி ஊந்து மண்டை போட்டுறேன்.